ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் தலதா அத்துக்கோரல மல்வத்துப்பீட மகாநாயகர் திப்பட்டுவாவே ஸ்ரீ சுமங்கள தேரரை சந்தித்து இன்று ஆசி பெற்றுக் கொண்டதுடன் இதன்போது கட்சிகளின் ஒன்றிணைவு தொடர்பில் கருத்து தெரிவிக்கப்பட்டது. ஆண்டிலிருந்து நானே இது தொடர்பில் கருத்து தெரிவித்தேன். இதனை நான் அன்றே புரிந்து கொண்டேன். இரண்டு தரப்பிலிருந்தும் சிறிய குறைபாடுகள் இருந்தன. எனினும் அது எவரது பிழையும் இல்லை. தனிக்கட்சியாக இருந்த நிலையிலேயே நாம் இரண்டு பக்கத்துக்கும் பிரிந்தோம். பின்னர் ஊடகவியலாளர்களின் கேள்விகளுக்கு பொதுச் செயலாளர் பதிலளித்தார். ඉතින් මේ පාරත් ඔය එකතු වීම තුළ නායකත්වය කියන මාතෘකාව ඉස්මතු වෙයිද? නෑ අනිවාර්යෙන්ම නෑ. உறுதியாக இல்லை. தலைவர்களை பின்னர் பாதுகாத்துக் கொள்ளலாம். தற்போது நாம் ஐக்கிய தேசிய கட்சியின் புதிய பிரிவாகவே பேசுகின்றோம். ஐக்கிய தேசிய கட்சியிலிருந்து பிரிந்து சென்ற உறுப்பினர்களே ஐக்கிய மக்கள் சக்தியில் உள்ளனர். இந்த இரண்டு கட்சிகளிலும் இரண்டு தலைவர்கள் உள்ளனர். எதிர்காலத்தில் அது தொடர்பில் சிந்திப்போம். அதற்கு காலம் இருக்கின்றது. ஒரே தடவையில் அனைத்து பிரச்சினைகளையும் நிவர்த்திக்க முடியாது. நாம் முடிந்தளவு முயற்சிக்கின்றோம். இது ஆரம்பம் மாத்திரமே. எதிர்காலத்திலும் இவ்வாறான பிரச்சனைகள் ஏற்படும் போது அது தொடர்பில் கலந்துரையாடுவோம். அது தொடர்பில் இன்னும் கலந்துரையாடவில்லை. அது தொடர்பில் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டிய அவசியமில்லை. எமது தலைவர் ரணில் விக்ரமசிங்க அனைத்து விடயங்களையும் சிறந்த முறையிலேயே சிந்திக்கின்றார். இந்த விடயங்களுக்கு அவர் தனது பூரண ஆசீர்வாதத்தை வழங்கியுள்ளார். இதேவேளை ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தலைமையில் பொதுஜன ஐக்கிய முன்னணி என்ற பெயரில் கூட்டணியினை ஸ்தாபிப்பதற்கான ஏற்பாடுகள் குறித்து முன்னாள் அமைச்சர் லசந்த அழகியவண்ண நிட்டம்புவில் இன்று கருத்து தெரிவித்தார். எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலும் எதிர்காலத்தில் நடைபெறவுள்ள அனைத்து தேர்தல்களிலும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தலைமையிலான கூட்டணி கதிரை சின்னத்தின் கீழ் போட்டியிடுவது தொடர்பில் கலந்துரையாடியதன் பின்னர் இந்த திட்டத்தை வெற்றிகரமாக செயற்படுத்தி வருகின்றோம். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தலைமையில் ஒரு கூட்டணி உள்ளது. கதிரையும் வெற்றிலையும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் இரண்டு கூட்டணிகள். மக்கள் அனைவரும் கதிரை சின்னத்தின் கீழ் ஒன்றிணைகின்றனர். அதற்கென ஒரு தலைமைத்துவ குழு ஒன்று உள்ளது. தற்போது நான் தலைமைத்துவ சபையின் தலைவராகவும் அனுர பிரியதர்ஷன யாப்பா செயலாளராகவும் பணியாற்றி வருகின்றோம். பொதுவாக தலைமைத்துவ சபைக்கும் ஏனைய கூட்டணி அரசியல் கட்சிகளுக்கும் உள்ள வேறுபாடு என்னவென்றால், குறிப்பாக இந்த கூட்டணி ஒரு தலைமைத்துவ சபையால் உருவாக்கப்பட்டது. மொட்டு கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்திய சுமார் 30 பாராளுமன்ற உறுப்பினர்கள் தற்போது இதில் இணைந்துள்ளனர். இதேவேளை முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கும் கடந்த பொதுத் தேர்தலில் சிலிண்டர் சின்னத்தில் போட்டியிட்ட தரப்பினருக்கும் இடையிலான கலந்துரையாடல் கொழும்பில் இன்று நடைபெற்றது. தற்போதைய நிலைமை தொடர்பில் அனைத்து கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்காகவும் பாராளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் கட்சிகளின் பாராளுமன்ற உறுப்பினர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தும் வகையில் பொதுவான கலந்துரையாடல் இடம்பெற்றது. குறிப்பாக அரசாங்கம் முன்னெடுக்கும் நடவடிக்கைகள் தொடர்பில் நாம் கலந்துரையாடினோம். நாம் எவ்வாறு அதனை எதிர்கொள்வது என்பது தொடர்பிலும் கலந்துரையாடினோம். தேர்தல் காலங்களில் பொதுவாகவே நாம் கருத்துக்களை பரிமாறிக்கொள்வோம். அத்தகைய ஒரு வேண்டுகோள் இருக்கவில்லை. அவர் ஒரு ஒருங்கிணைப்பாளராகவே செயற்பட்டார். அவர் வேண்டுகோள் எதனையும் முன்வைக்கவில்லை. தற்போதைய நிலைமை தொடர்பில் நாம் கலந்துரையாடினோம்.